ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்து சும்மா வாக்கு கொடுக்கறதுக்காக வரல. வார்தாளி வார்தாளி வராகி தாய் உனக்கான சத்திய வாக்கை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். இதனை கேட்ட 1 மணி நேரத்திலேயே உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கத் தொடங்கும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா தடைகளும் முடிவதற்கான நேரம் வந்துடுச்சு. உனக்கான மங்களகரமான நல்ல நேரத்தையும் நான் ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே வெற்றியாகவே உனக்கு முடியும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகள் எல்லாம் இப்போது நனவாகவும் நிஜமாகவும் மாறப்போகுது. மகிழ்ச்சியான காலத்தில்தான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு தனிமையில் ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தருமே இல்லையேன்னு நீ வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணடித்து கொண்டே இருந்ததெல்லாம் போதும். இனி உனக்கான ஆறுதல் சொல்லவும் உன் வாழ்க்கைக்கான மாறுதலை கொண்டு வரவும் இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா. இனி நடக்க போகிற அற்புதங்களை மட்டும் பாரு. நீ என்னை வணங்க தொடங்கிய நாளிலிருந்தே உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. தீராத நோயும் தீர்ந்து போய் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளும் தீர்ந்து போக போகுது. எல்லா நாளும் இனி உனக்கான சந்தோஷ நாளாக இருக்கும். நிம்மதியாக இரு என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷப்படும்படி உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனி உன் வாழ்வில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நல்லதாக இருக்க போகுது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என மனதிற்குள் தைரியமாக இரு. நினைவுகளோடு போராடி போராடி வாழ்க்கையை சலித்து கொண்டே வாழாதே என் தங்கமே. நினைவுகள் என்பது ஒரு மோசமான நோய்தான். இந்த பிரபஞ்சமே பறந்து விரிந்து இருக்கிறதல்லவா. எழுந்து வெளியே வா. உனக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கையை கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் மனநிலை மாறும், நான் மாற்றுவேன் என சொன்னேன் அல்லவா. இதோ நீ சந்தோஷப்படும்படி உன் மனநிலை நிம்மதி நிறைந்ததாக மாறும்படி இந்த வராகியம்மா அற்புதங்களை செய்ய தொடங்கிட்டேன். மற்றவங்களை போல நீயும் அழகான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்வழியை காட்டிய நானே எல்லா சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற போகிறேன். நீ நல்லது நடக்கணும்னு மனம் ஏங்கி வருந்தி கேட்ட எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு நல்ல முடிவை தர நான் தயாராகிட்டேன். இனி எப்போதும் எல்லா நாளையும் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ யாருங்கிறத ஒரு முறை முழுவதுமாக தெரிந்து விட்டாலே, புரிந்து கொண்டு விட்டாலே வாழ்க்கையின் சூட்சும ரகசியங்களும் உனக்கு அத்துப்படியாகிடும். நீ உன்னையும் புரிஞ்சுக்கல, இந்த உலகத்தையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதானே உண்மை. உண்மையான பாதையில் வாழ நினைக்கிற உனக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை என் செல்லமே. உனக்கு எந்த அறிவுரையும் நான் சொல்லவும் அவசியமில்லை. உண்மையா நேர்மையா உன் வாழ்க்கைய சிறப்பாக வாழ்வதற்கான வேலைகளை செய். வாழ்ந்து உயர்ந்து வந்துட்டினா எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமையில் பேசுவாங்க. தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதானே மனிதர்களின் உலகம். ஆக மொத்தத்தில் நீ நல்லா இருந்தாலும் இந்த மனுஷங்க விடமாட்டாங்க, கெட்டு போனாலும் விடமாட்டாங்க. எப்பையும் எதையாவது யாரையாவது பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகம் 1000 வார்த்தைகளை சொன்னாலும் அதில் ஒன்றை நினைத்து கூட நீ கலவரம் அடையவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். சட்டத்தின் மூலமாக யாரையும் திருத்த முடியாது என்பதுதானே உண்மை. திருடுறவனும் பொய் சொல்கிறவனும் கொலை செய்கிறவனும் கூட தானாக மனமாற்றத்தை கொண்டு வந்து திருந்தினால்தான் உண்டு. அவர்களுக்குள் அப்படி நல்ல மனமாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் செய்யும் சின்ன சின்ன தவறுகளுக்கான முடிவையா நான் கொடுக்காம இருப்பேன். அவர்களும் உன் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டு உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கான நல்ல மனமாற்றத்தை நான் தருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்பது உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைப்பதற்கு வழிவகுக்கும். உடல் வலிமையை விட மன வலிமை என்பது மிகவும் சிறந்ததல்லவா. மன வலிமையோடு கூடிய ஆளாக நீ இரு. உன் மனதை காயப்படுத்துறது எல்லாமே உன்னுடைய யோசனைகளும் சிந்தனைகளும் தான். தேவையில்லாத விஷயங்களை யோசித்து உன் மனசு கஷ்டப்படும்படி நீயே இருக்காதே என் செல்லமே. நல்லதை மட்டும் நினச்சி நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்பார். உன்னை நம்ப வைப்பதற்காக பல உண்மைகள் அல்ல, பல பொய்கள் இங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ ஒருபோதும் யாருடைய நம்பிக்கையும் இழந்துவிடக்கூடாதுன்னு நினைக்கிற. ஆனால் உன்னுடைய நம்பிக்கை இழக்க தயாராக உன்னை சுற்றி பல பொய்யான மனிதர்கள் முகமூடி போட்டுக்கிட்டு திரியிறாங்க. நீ ஒருபோதும் யாரையும் துன்புறுத்தி ஜெயித்து விடலாம் என நினைக்காதே என் செல்லமே. மற்றவர்களை துன்புறுத்தி நீ அடையக்கூடிய சுகத்தின் சந்தோஷத்தின் ஆயுட்காலம் என்பது மிகவும் கொஞ்ச காலம்தான் நீடிக்கும். ஆனால் அது சீக்கிரமே வெளியே வரும்போது அதன் பிறகு நீ மிக பெரிய அளவில் துன்பப்படக்கூடும். அப்படிப்பட்ட துன்பகாலம் உனக்கு வேண்டாம். எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக இரு.
ஒழுக்கத்திற்கு பாதுகாப்பு வளையம் என்பது மனக்கட்டுப்பாடு தானே. உன் எண்ணங்களை நீ அதுக்குள்ளே கட்டி போடு. இனி எப்போதும் உன் நிம்மதிக்கு தட்டுப்பாடு வராமல் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வேன். நல்ல உறவுகளுக்கும் நீ உதவி செய். அது தானமாகாது. உனக்கு தெரியாதவங்களுக்கு நீ செய்கிற உதவிதானே தானமாக மாறும். தெரியாதவர்களுக்கு உதவி செய்வதையும் தெரியாதவர்களுக்கு தான தர்மம் செய்வதையும் உன்னுடைய செயலாக நீ வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக உன் வாழ்வில் நீ உயர்வடைவாய். உன் உழைப்பின் மூலமாக உனக்கு கிடைப்பது 1 ரூபாய் காசாக இருந்தாலும் ஒரு சிறு அளவு உப்பாகவே இருந்தாலும் அது வைரக்கல்லுக்கு சமம்தானே. அதே நேரத்தில் உழைப்பில்லாமல் கீழே கிடக்கக்கூடியதும் சுலபமாக உனக்கு கிடைக்கக்கூடியதும் உன் வாழ்நாள் சந்தோஷத்தை உனக்கு தரப்போவதில்லை. எப்போதுமே கஷ்டப்பட்டு கிடைக்கிற சுகம்தான் சந்தோஷமானதாக நிலையானதாக இருக்கும். ஓ வாழ்க்கையிலையும் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் கிடைக்கும்படி நான் செய்ய தான் போகிறேன். நீ மண்ணுக்காக போராடுற. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதையும் மண்ணோடு போராடி போராடி மரமாக மாறிக்கிட்டு இருக்கு. மனுஷன் என்னவோ அந்த சொத்து வாங்கணும், இந்த இடம் வாங்கணும்னு இன்னும் மண்ணை சொந்தமாக்கி கொள்ளதான் துடித்து கொண்டிருக்கிறான். எனது அன்பு பிள்ளையே, ஓ மனசில் இருக்கிற கனவும் கூட எனக்கு தெரியும். சொந்த வீடு வேணும், தனக்குன்னு ஒரு அழகான சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தோடு நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் தானே எதிர்பார்க்குறேன். இன்னும் உனக்குள்ள நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்பும் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்வில் துணிவையும் பணிவையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணை நிற்பேன். வாழ்க்கை என்பது சில நொடிகளில் முடிந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நொடியையும் நீ மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் வாழ தயாராக தங்கமே. நன்மையோ தீமையோ உன்னுடைய செயலுக்கான பயனை நீ அடைந்துதானே தீர வேண்டும். என்ன செஞ்சாலும் என்ன கிடைச்சாலும் சரின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீரு. எல்லாருக்குமே என்னை சுலபமாக உணர்வதற்கு வாய்ப்புகள் கிடைப்பது கிடையாது. நீ செய்யக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் திருத்தி கொண்டால் இந்த வராகியம்மா உன்னை சுற்றி சுற்றி வருவதை நீ உணர முடியும். உன்னை அளவைக்க 1000 பேர் இருப்பாங்க. உனக்கு அன்பா ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு சிலரே இருப்பாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ நல்ல மனிதர்களை விட்டு விலகி விடாதே. நல்லவர்கள் குறைவு, கெட்டவர்கள் அதிகம்தான். ஆனால் அந்த நல்ல மனிதர்கள் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி அவர்களுக்கு நீயும் நல்லது செய்து உன் அருகிலேயே வச்சுக்கோ. நீ யார் என்பதை உணராமலேயே வாழ்க்கையை தோல்வியிலேயே வாழ்ந்து விடாதே என் செல்லமே. நீ எதுக்காக பிறந்த, உன் வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் தெளிவாக இரு. நீ எப்போதும் பேசுவதற்கு முன்பாக உன்னுடைய வார்த்தைகள் என்பது 3 விஷயங்கள் கொண்டதை யோசித்து வெளியில் வரட்டும். அதாவது, நீ பேசுகிறது உண்மையா, அது இங்கே பேசுவது அவசியமா, இது அந்த இடத்துல பேசுவதற்கு நாகரிகமான வார்த்தைகளாக இருக்குமான்னு யோசித்து பேசினா உன்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தவறாகவும் அமையாது, யார் மனதையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தக்கூடிய விதத்திலோ இருக்காது. எல்லா நெஞ்சுறுதி கொண்ட உன் எண்ணத்திற்கு ஏற்றாற் போலவே உனக்கான விஷயங்களை மிக சந்தோஷமாய் நான் முடிச்சு கொடுக்குறேன். காசு பணம் வச்சிருந்தா அது காய் போன்ற உறவுகளையும் கனிவானதாக மாற்றிடும். உன்னை போன்ற உறவுகளையும் நல்லபடியாக தான் பக்கத்திலே வச்சுக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கௌரவமும் தன்மானமும் ஏதோ ஒரு விதத்தில் தடுக்குது. கவலைப்படாத. எல்லாரும் உன்னை தேடி வந்து உன் காலடியில் கிடக்கும்படி காலத்தை நான் மாற்றி காட்டுவேன். விதி எல்லாமே உன் வசமாக மாறத்தான் போகிறது. துன்பத்தை அழிக்கக்கூடிய தூய வாழ்க்கையை வாழும் நீ ஒருபோதும் துயரப்பட மாட்டாய். உன் துன்பங்களுக்கு எது காரணமாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். உன் மனதை முதலில் நீ புரிந்து கொள்ளேன் செல்லமே. மற்ற எல்லா விஷயங்களையும் தானாக நீ புரிந்து கொள்ளும்படி சூழ்நிலையையும் சந்தர்ப்பங்களையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ எதையாவது பெற விரும்பினால் முதல்ல அதை மற்றவங்களுக்கு கொடு. அதாவது உனக்கு தேவையானது இன்பமோ சந்தோஷமோ காசு பணமோ எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசு உனக்குள்ளே இருந்ததுன்னா அது தானாக உன்னை தேடி வரும். எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடியவன் அறிவாளி கிடையாது. பார்த்து உன் வாழ்க்கையை வாழ். எல்லாமே தானாக தெரிய வரும்.